நம்ம கௌதம் இப்போ எஸ்எஸ்கேவ சும்மா விட போறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வசந்த வச்சு ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கௌதம் வந்து செய்றாரு. அதாவது ஏற்கனவே இலக்கியாவுக்கும், ரேவதி 2 பேர பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்கே திருந்திட்டாரு. ஆனா ரேவதிய பொறுத்தளவுக்கு எஸ்எஸ்கே 100% உண்மையிலேயே திருந்திட்டாரு. அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் தேடுறாரு. ஏன்னா யாரா இருந்தாலும் 6 மாசத்துல சாக போறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பா நல்லவரா மாறிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சாங்க. ஆனா இலக்கியம் அப்படி கிடையாது. எஸ்எஸ்கே திருந்திட்டாரா இல்லையா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காவே வந்து வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம கௌதம் இருந்துட்டு இந்த எஸ்எஸ்கே எங்க போறான், என்ன பண்றான், ஏது பண்றான் அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அதாவது கௌதம் வந்து எஸ்எஸ்கேவை அழிக்கிறது சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா எஸ்எஸ்கேவை போயிட்டு கொன்னு போட்டா வேலை முடிஞ்சது. ஆனா கௌதம் இப்போ அந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணல. அதாவது அவர் சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க எஸ்எஸ்கேவோட சாம்ராஜ்யத்தை முதல்ல அழிக்கணும். அதாவது எஸ்எஸ்கேவுக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லாம ஆகணும். ஏன்னா எஸ்எஸ்கே அப்படின்னாலே அவர் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அவர்கிட்ட நிறைய சொத்து இருக்கு, பணம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம கௌதமுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே உண்மையிலேயே 6 மாசத்துல சாக போறாரா இல்ல திருந்திட்டாரா இப்படின்றது எல்லாமே தெரிஞ்சாகணும். அதையும் தாண்டி எஸ்எஸ்கேவோட சாம்ராஜ்யத்தை அழிக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்பதான் நம்ம வசந்த் வந்து போன் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வா வசந்த் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டு விஷயத்த எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. அப்பதான் வசந்துக்கு உண்மையே தெரிய வருது. இலக்கியாவும், கௌதமும் எங்க இருக்காங்க? அதாவது அக்காவும், மாமாவும் எங்க இருக்காங்க? அடுத்தது என்னென்னலாம் நடந்துச்சு? அப்படின்றது எல்லாமே. அந்த ஒரு டைம்ல வசந்த் கிட்ட இந்த மாரி, "உனக்கு வேலை ஏதாச்சும் இருக்கா வசந்த்? நான் ஒரு வேலை சொல்றேன். அத செய்ய முடியுமா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மாமா. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வசந்த் கிட்ட சொல்லி இந்த எஸ்எஸ்கேவ ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் நெறைய விஷயங்கள் வசந்துக்கு தெரிய வருது. எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்தல அப்படின்றதுல இருந்து எல்லாமே. அதாவது ஒருவேளை எஸ்எஸ்கே திருந்திட்டு இருந்தாரு அப்படின்னா கூட நம்ம கௌதம் கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்திருப்பாரு. ஆனா இப்போ தன்னோட அம்மாவ 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாத்துனது மட்டும் இல்லாம இப்பவும் திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுவும் இல்லாம வசந்த வச்சு இப்படி ஒரு வேலையை பார்க்கறதுக்கான காரணம் முதல்ல எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதாவது தன்னோட அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதோ இல்லையோ ஆனாலும் அந்த எஸ்எஸ்கேவை அதாவது சோழியை முடிச்சு விடணும் அப்படின்றது தான் இவங்களோட பிளானா இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில வந்து எஸ்எஸ்கேவோட சுயரூபம் எல்லாமே வசந்துக்கு தெரிய வந்து நம்ம கௌதமுக்கும் தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்ததா நம்ம கௌதம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திகோட கம்பெனிக்காக வேலை செய்யறாரு இல்லையா? அதாவது அந்த மால்பாக் ப்ராஜெக்டுக்காக வேற வழியே இல்லாம கார்த்திக் கூட வேலை செய்யறதா ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம கௌதம் இருந்தாதான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் கார்த்திக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்த வச்சு எஸ்எஸ்கேவை முழுசா வந்து முடிச்சு விட போறாங்க. உண்மையிலேயே எஸ்எஸ்கே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். அதுவும் இல்லாம எஸ்எஸ்கே நம்ம கௌதம் அழிக்கிறதுக்காக எவ்வளவு போராடிட்டு இருந்தான். ஆனா கடைசியில கௌதம் வந்து இப்படி மாஸ் காட்டுவாரு அப்படின்னு இந்த எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.